சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க சாவித்திரிக்கு பார்த்தா கருப்பு கிட்ட இருந்து போன் வருது. சின்னம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு பேசவும், என்னடா எதுக்கு இப்போ போன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், ஓ அதுவா சின்னம்மா, நீங்க கெடா வெட்ட முடியாததுனால ரொம்ப வருத்தமா இருப்பீங்களே, அதான் நலம் விசாரிப்போம்னு போன் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும், என்னடா நக்கலா இருக்கா, அந்த வீட்டு பக்கம் சாஞ்சதும் ரொம்ப திமிரா பேசுறியே அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கிட்ட சாவித்திரி கேட்கவும், அப்படிலாம் இல்ல சின்னம்மா, தமிழ் செல்வியோட மொய் விருந்த கெடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா சாமிக்கு வேண்டிக்கிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி கெடா வெட்ட வந்தீங்க. பாவம் மூக்கு அறுபட்டு போனது நீங்க தான், கெடாவும் வெட்ட முடியல. ஆனா உங்களால இங்க தமிழ் செல்வி நினைச்ச மாதிரி 1,00,000 ரூபாய் மொய் விருந்துல கிடைச்சிருச்சு. தமிழ் செல்வி டாக்டர் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும், இங்க சாவித்திரிக்கு பார்த்தா ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. சாவித்திரி பதில் எதுவும் பேசாம அமைதியா இருக்கவும், என்ன சின்னம்மா இத கேட்டு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கா, தமிழ் செல்வியோட மொய் விருந்த கெடுக்கிறதுக்காகத்தானே இத்தனை ஏற்பாடும் பண்ணீங்க. இப்போ தமிழ் செல்வி சொன்ன மாதிரி மொய் விருந்துல 1,00,000 ரூபாய், அதுவும் டாக்டருக்கு படிக்கிறதுக்காண்டி அந்த பணம் கிடைச்சிருக்கு. நாளைக்கே தமிழ் செல்வி பீஸ் கட்ட போகுது. இந்த குடும்பத்துல இருந்து தமிழ் செல்வி டாக்டர் ஆகத்தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும், இங்க சாவித்திரி பார்த்தா எரிச்சல்ல போனை வச்சிடுறாங்க. சே போனை வச்சிருச்சே, இன்னும் 4-5 குடுப்பு கொடுத்துருக்கலாம், முடியாம போச்சே, சரி விடு பொழைச்சு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு ஒரு பக்கம் போயிடுறாரு. இங்க சாவித்திரி அப்படியே முறைச்சிக்கிட்டு நிக்கவும், அப்பதான் தாமரை வாராங்க. என்னம்மா என்ன உன் முகமே ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்கவும், அவளுக்கு மொய் விருந்துல 1,00,000 ரூபாய் கிடைச்சிருச்சாண்டி, அதை நாளைக்கே அவ காலேஜில் டாக்டருக்கு படிக்கிறதுக்காண்டி பீஸ் கட்ட போறாளாம். இப்ப அந்த கருப்பு ஃபோன் பண்ணி என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தான், கெடா விருந்து நடக்காம போனதை சொல்லி நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், என்னமா பண்றது, அவளுடைய மொய் விருந்தை கெடுத்து விடுறதுக்காண்டி தான் நீ கெடா விருந்து ஏற்பாடு பண்ண, அது நடக்காம போயிருச்சு. கெடா விருந்துக்கு வந்த மொத்த கூட்டமும் அங்க போய் சாப்பிட போய் அவளுக்கு இப்ப 1,00,000 ரூபாய் கிடைச்சிருச்சு. கடைசியில அவளுக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்கிறதுக்கு நீயே காரணமாயிட்டியம்மா. நாளைக்கு அவ காலேஜுக்கு போய் பீஸ் கட்டிட்டானா அவ்வளவுதான், அவ டாக்டருக்கு படிக்க போயிருவா. அவ டாக்டருக்கு படிச்சிட்டானா ராஜாங்க மாமா என்ன மதிக்க கூட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சாவித்திரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் பார்த்தா சேது வாராரு. சாவித்திரியும் தாமரையும் பேசுறத பார்த்துட்டு அங்கேயே நின்னுறாரு. இங்க சேது வந்ததை கவனிக்காம சாவித்திரி வந்துட்டு, அவ நாளைக்கு காலேஜுக்கு போய் பீஸ் கட்டக்கூடாது தாமரை, கட்டவே கூடாது, அவ கட்டினாதானே டாக்டருக்கு படிக்க முடியும். 1,00,000 ரூபாய்க்கே இம்புட்டு தூரம் சிரமப்பட்டிருக்கா, இந்த 1,00,000 ரூபாயை கட்ட விடாம தடுத்துட்டா அடுத்து அவளுக்கு எப்படி 1,00,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், எம்மா என்னம்மா பண்ண போற, இந்த தடவையாச்சும் உருப்படியா பண்ணிருவியா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்கவும், ஆளை வச்சு அந்த 1,00,000 ரூபாய் பணத்தை திருட போறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், இங்க சேதுக்கு பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இவங்க இன்னும் திருந்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா சாவித்திரி பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்காரு. நாளைக்கு அவ காலேஜுக்கு பணத்தை கட்ட போகும்போது அந்த 1,00,000 ரூபாய் பணத்தை நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் மூலமா அவகிட்ட இருந்து திருடி நம்ம கிட்ட வந்து கொடுக்க சொல்ல போறேன். 1,00,000 ரூபாய் பணம் திருடு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவா, ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போவா. அங்க போனா உடனே கையில எடுத்து கொடுத்துருவாங்களோ, என்ன கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போமா, பணம் கிடைச்சிச்சுன்னா தகவல் சொல்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவளுக்கு மறுபடியும் அந்த 1,00,000 ரூபாய் பணம் கிடைக்கிறதுக்குள்ள அவளோட டாக்டர் சீட்டு போயிரும், அவளால டாக்டருக்கு படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், சரிம்மா நாளைக்கு நீ சொன்ன மாதிரி ஆளை ரெடி பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், இங்க சாவித்திரி வந்துட்டு ஒரு 2-3 அடியாட்களுக்கு போனை போட்டு, நான் உங்களுக்கு இப்போ ஒரு போட்டோ அனுப்புறேன், அவ நாளைக்கு இந்த வழியா பணம் கொண்டு போவா, அவகிட்ட இருந்து அந்த பணத்தை நீங்க திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க சேது வந்துட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு அங்க இருந்து கோபத்தோட விறுவிறுன்னு போயிடுறாரு. இவங்க இன்னும் திருந்தவே இல்லை, இவங்கள போய் நம்பி அப்பா மறுபடியும் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டாரு.
அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி மேல சேது கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு.